ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நுகர்வோர் அடைந்த பலன்கள் தொடர்பாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசினார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு நிலையான கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக உணவுப் பொருட்களின் பணவீக்கம் 2% குறைந்துள்ளது. இது நடுத்தர வர்த்தகத்தின் வாங்கும் சக்தியை தக்க வைக்க உதவுகிறது. மின்னணுவியல் துறையில் விற்பனை கடந்த ஆண்டை விட 20 முதல் 25% அதிகரித்துள்ளது. 85 இன்ச் டிவிக்களின் ஸ்டாக் அனைத்தும் விற்கப்பட்டுள்ளன. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் உற்பத்தி அதிகரிப்பதுடன் அவற்றின் நுகர்வு இந்த ஆண்டு 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்கும். இதனால் நாடு முழுவதும் 25 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். உலகின் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தைகளில் ஒன்றான அமெரிக்காவிற்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி செய்வதில் இந்தியா சீனாவை முந்தியுள்ளது. ஒரு பெரிய உலகளாவிய நிறுவனம் இப்போது அதன் மொத்த உற்பத்தியில் 20% இந்தியாவில் உற்பத்தி செய்கிறது. இது உலகளாவிய உற்பத்தி இடமாக நமது நாடு உருவெடுப்பதை பிரதிபலிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக 2 செமிகண்டக்டர் நிறுவனங்கள் இந்தியாவில் தமது உற்பத்தியை தொடங்கியுள்ளனர். இந்த ஆலை முழு உற்பத்தி திறனை அடையும் போது ஒரு நாளுக்கு 1.5 கோடி சிப்கள் உருவாக்கப்படும். இதனால் நாம் தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும் பயணத்தை நோக்கி நகர்ந்து வருகிறோம். கடந்த ஆண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான 335 லட்சம் கோடியில் 202 லட்சம் கோடி நுகர்வு மூலமாகவும் 98 லட்சம் கோடி முதலீட்டின் மூலமாகவும் கிடைத்தது. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் விளைவாக இந்த ஆண்டு நுகர்வு கிட்டத்தட்ட 10% அதிகரித்துள்ளது என அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். जब जीएसटी का बहुत बड़ा ये रिफॉर्म माननीय प्रधानमंत्री जी ने और माननीय वित्त मंत्री जी ने किया था, इस रिफॉर्म के टाइम में कई एस्टिमेट्स आए थे कि कंजम्पशन किस तरह से बढ़ेगा, देश में डिमांड किस तरह से बढ़ेगी। अपनी लास्ट ईयर का जीडीपी का अगर नंबर हम देखें तो 335 लाख करोड़ की जीडीपी है, उसमें से 202 लाख करोड़ हमारा कंजम्पशन है और 98 लाख करोड़ का इन्वेस्टमेंट है। नेचुरल वे में कंजम्पशन हर साल बढ़ता है एज इनकम ग्रोज, एज कंट्री ग्रोज, लेकिन बिकॉज ऑफ द जीएसटी रिफॉर्म्स कंजम्पशन विल बी सिग्निफिकेंटली इंक्रीजिंग एंड क्वाइट लाइकली it's very likely that the consumption will increase more than 10% this year, which means करीब 20 लाख करोड़ रुपए का एक्स्ट्रा कंजम्पशन होने की पूरी संभावना है कंपेयर टू द लास्ट ईयर। इसमें जीएसटी का भी कंट्रीब्यूशन है, नेचुरल ग्रोथ का भी कंट्रीब्यूशन है।